உங்ககிட்ட இருக்கிற கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உண்மையில வந்து நான் கதைக்கிறது விளங்குதா எல்லாருக்கும்? ஹலோ. எஸ் எஸ் எஸ். ஓகே 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 ஓகே. அப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தரா நான் ஏஜி ஆபீஸ் மாந்தையில ஒர்க் பண்றேன். என்றாலும் இந்த இதுகளை பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இந்த காலங்கள்ல வந்து கோவிட் வந்துட்டு இப்ப அதை வந்து இப்ப எல்லாருமே சாதாரணமா எடுத்துக்கொள்றாங்க. எல்லார வாழ்க்கையிலையும் இது ஒரு சிம்பிள் விஷயம் மாதிரி. முதல் வேற எங்கேயோ வந்த டைம்ல நாம பெரிய விஷயமா யோசித்தோம். ஆனா இலங்கைக்குள்ள வந்த பிறகு, நம்மட கிராமத்துக்குள்ள வந்த பிறகு, நம்மட வீட்டுக்குள்ள வந்த பிறகு இது ஒரு சிம்பிள் விஷயமா எல்லாருக்கும் அதை யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நாம யோசிக்க வேண்டிய கண்டிப்பு இருக்கு. உண்மையில வந்து சமுதாயத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பம். அந்த குடும்பம் எப்ப எல்லாம் உடையுதோ அப்ப எல்லாம் வந்து சமுதாயத்துக்கு நிறைய பாதுகாப்பற்ற தன்மைகள் வந்து வெளிக்கொணரும். அதுல எல்லாருக்கும் தெரியும், அதுல ஐயப்பாடு இல்ல. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கு. உதாரணமா நாம மன்னார்ல இருக்கிறோம்னா மன்னார்ல இருக்கிற கலாச்சாரத்துக்கும் கொழும்புல இருக்கிற இல்லாட்டி வெளிநாடுகள்ல இருக்கிற கலாச்சாரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆளும் டிஃப்ரெண்டா எடுத்துக்கொள்வாங்க. சில வேளை இங்க செய்யற சில விஷயங்கள் அது வந்து வேற கலாச்சாரத்துக்கு அது பிழை இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப பிழை இல்லாத மாதிரி இருக்கும். சில வேளை அது சரியா இருக்கும். அப்ப அந்த சில சட்டங்கள் இருக்கு. சில சட்டங்கள் வந்து நம்மட இதுகளை வந்து தீர்மானிக்கிறதா இருக்கும். சில வேளை அந்த சட்டங்களை நாம எவ்வளவு எடுத்துக்கொள்றோம் அல்லது சமுதாயத்துல எவ்வளவு பயன்படுத்தி கொள்றோம் அப்படி என்று சொல்றதுலயும் இது. அப்ப உண்மையிலேயே யதார்த்தம் வந்து குடும்பம் வந்து சமுதாயத்தின் அடிப்படை அழகு. அந்த குடும்பத்துல எப்போதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்போதெல்லாம் அது சமுதாயத்தை பாதிக்கும் அப்படி என்றுதான் எங்களுடைய கருத்துக்கள். அது உதாரணமா ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு சமுதாயம் இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்புகள் இருக்கு. அப்ப அந்த பண்புகளோட தான் ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு சமுதாயமும் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கோவிட் வந்த பிறகு என்ன நடந்தது அப்படி என்றா, உதாரணமா குடும்பத்துல எடுத்துக்கொண்டா சில உண்மையில யதார்த்தமா சொல்ல போனா குடும்பத்துல எடுத்துக்கொண்டா நான் ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மூலம் தான் சொல்லிட்டு போலாம்னு யோசிக்கிறேன். நான் குடும்பத்தை எடுத்துக்கொண்டா குடும்பத்துல ஒரு மாந்தையில ஒரு ஃபேமிலி வந்து சொன்னது, இப்படி எனக்கு ஹஸ்பண்டோட இருக்க முடியுது இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு டிவோர்ஸ தாங்க அப்படின்னு. அதாவது ஏன் இப்படி கேட்கிறாங்க, ஏன் இது செய்யறாங்கன்னு பார்த்தா அவங்கள ஆராய்ச்சி செய்து பார்த்தா இதுவரைக்கும் வந்து அவங்க என்ன கல்யாணம் பண்ண பிறகு கொழும்புலதான் அவர் வாழ்ந்தது. அப்ப இடைக்கிடைக்க வந்து உண்மையில வந்து வீட்டுக்கு வந்துட்டு போற நாட்கள் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கா, 3 மாசத்துக்கு இருக்கா, 3 டேஸோ 4 டேஸ் தான் வந்து வீட்டுல நிப்பாரு. அப்ப இப்ப இந்த காலங்கள் வந்து என்ன செய்துட்டேன்னா, அந்த வீட்டுல இருக்கிற டைம்களை வந்து கூட்டிட்டு, கணவர் வீட்டுல இருக்கிற டைம்களை கூட்டிட்டு, அப்ப இவ்வளவு காலமும் வைஃப் வந்து தனியே இருந்த வைஃப் இப்ப கணவரோட இருக்க வலிக்கிட்டா அப்ப குடும்ப அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை வந்துச்சு. என்னடா சில விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்றாரு இல்ல, சில விஷயங்களை வைஃப் ஏற்றுக்கொள்றா இல்ல அப்படின்னு சொல்ற நேரமே 2 பேருக்கும் இடையிலான முரண்பாடுகள் வந்து உண்மையில கூடிச்சு. அத சில வேளை அது குவைட் சில குடும்பங்கள் இருக்கிறாங்க அப்படி, உண்மையில பல குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த குவைடால சில வந்து நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொண்டு போறேன். அப்ப அப்படியான சிச்சுவேஷன் வந்து உருவாயிருக்கு. உதாரணமா நல்லா எனக்கு தெரியும், பாலப்பெருமாள் கட்டுக்குள்ள உதாரணமா அடமனுக்குள்ள ஒரு பிரதேசத்துல சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூடிக்கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எடுத்துக்கொண்டா கணவன் மனைவி அல்லது சிறுவர் துஷ்பிரயோகம் இல்லாட்டி சொசைட்டில நடக்கிற விஷயங்கள் அப்படி என்று எடுத்துக்கொண்டா எல்லா விஷயமே வந்து உண்மையில தன்வாரியா கூடிக்கொண்டிருக்கு. அப்ப எங்களுக்கும் ரிப்போர்ட் கேட்கறது, இந்த காலங்கள்ல துஷ்பிரயோகம் சம்பந்தமா எவ்வளவு அபியூஸ் கூடி இருக்கு இல்லாட்டி துஷ்பிரயோகங்கள் எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்த்தா உண்மையில மோஸ்ட்லி வந்து கூடி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். அது மட்டும் இல்ல, இல்லீகல் சம்பந்தமான டிஃபென்ஸும் கூடுன மாதிரி இருக்கு. இல்லீகல் சம்பந்தமான பார்த்தா அல்கஹோலிசம். இன்றைக்கெல்லாம் நான் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம் யோசிக்கிறேன். நான் ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது எனக்கு முந்த நாள். ஒரு ஆள் எடுத்து சொன்னது, ஒரு ஸ்கூல்ல வந்து போதை பொருள் பாவனை இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த ஸ்கூலுக்கு தேடி போறேன். பிரின்சிபல்கிட்ட காய்ச்சேன். அப்ப பிரின்சிபலும் சொன்னாரு, ஓம் இந்த இது நீங்க சொல்றது உண்மைதான் அதன்னு சொல்லி போட்டு நான் என்ன செய்தேன், அந்த பொடியன்ற அட்ரஸை வாங்கிட்டு அந்த அட்ரஸுக்கு நான் தேடி போறேன். அந்த பொடியனை நான் தேடி போறேன். தேடி போனா அந்த பொடியன் இருக்கிறாரு. அப்பதான் அவர் ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்கிறாரு. எனக்கு ஏற்கனவே இந்த குடும்பத்தை பற்றி வேற ஒரு பிரச்சனையில இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும்.
அப்ப நான் என்ன செய்தேன், இந்த விஷயத்த பேரண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தினா, அவட அவட அம்மாவும் வெளிநாட்டுல இருக்கிறா, அப்பா தான் வச்சு வளர்க்கிறா, அவங்க அம்மம்மாவோட இருக்கிறாங்க. அப்ப நான் இதை என்னன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அம்மா அப்பாவுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். இவர் என்ன ஃபீல் பண்றாரு, அவரை தனியே கதைச்சு போட்டு நம்ம அவர்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு யோசித்தேன். கடைசியில அந்த பொடியன்ட்ட போய் கேட்கிறேன், அடே இது என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன நடந்துட்டு, ஏன் நீ இதை பாவிக்கிற அப்படின்னு சொல்ல அவர் பப்ளிக்கா சொல்றாரு. பிரின்சிபலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சொப்பிங் பேக்ல கட்டி, ஒரு பேக்ல கட்டி, ஒரு சின்ன இதைத்தான் இவர் பாவிச்சார் அப்படின்னு தந்தார். அப்ப நான் அதையும் எடுத்துட்டு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போறேன். அப்ப முதல் சொன்னா, நான் பாவிக்கலைன்னா கீழே கிடந்த எடுத்து நான் பொக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தேன். அவர் வந்து என்னட்ட அப்பிட்டாரு. அப்படி பிரின்சிபல் அந்த அப்பி எனக்கு தண்டனை தந்துட்டாரு. அது என்னுடையது இல்ல. அப்ப நான் சொன்னேன், "அட இப்படி இல்லடா, அது நீதான் செய்கிறவன்ட்டு கேள்விப்பட்டோம். அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி போட்டு தனியா விசாரிச்சா சொல்றாரு. கிட்டத்தட்ட 11 மாசங்களா கிட்டத்தட்ட 11 மாசங்களா இந்த விஷயத்த அவர் செய்கிறாராம். அவர் என்ன செய்தாருண்டா, அந்த வெத்திலைகளை, புகையிலைகளை எடுத்து இடிச்சு ஒரு சொப்பிங் பேக்குக்குள்ள வச்சு ஸ்கூலுக்கு சப்ளை பண்றாரு. அப்ப நான் கேட்டேன், இது என்னன்னு பழகுனா அப்படின்னு கேட்க, அவரு இந்த குவைத் காலங்கள்ல வேற ஒரு இடத்துல போய் நின்று இருக்கிறார். அந்த அந்த இடத்துல வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவன் அந்த பெரிய பொடியங்கள் செய்த விஷயத்த இவரு அதை தொடர்ந்து செய்திருக்கிறார். செய்து வந்து பார்த்தா இப்ப அவர் நான் உதட எடுத்து உதட காட்டு அப்படின்னு பார்த்தா உதட பாக்குறேன், உதட்டுக்கு கீழே அப்படியே அவிஞ்சு போயிருக்கு. அப்ப நான் கேட்டேன், இது நீ மட்டும் தான் பாவிக்கிறியா, இல்லாட்டி உங்களோட கிளாஸ்ல நீ குடுக்கிறதா அப்படின்னு கேட்டா, அந்த கிளாஸ்ல நிறைய பேர் இதை பாவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸா இதை பாவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இது கோவைடால தான் அப்படி என்று நான் அக்குரேட்டா சொல்ல முடியல. கோவைடும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றேன். இது ஒரு கொரோனாவும் இது ஒரு காரணம் அவர் செய்ததுக்கு அப்படின்னு சொல்றேன். ஏனென்றா சில சில பாங்குகள்ல சில மாற்றங்களை கொண்டு வந்து அன்றைக்கெல்லாம் சில இடங்களுக்கு போறேன், ஒரு தாய் பேசுறா, நீ என்னட்ட தானே வந்தா, நீ உங்களோட அப்பாவை பாக்குறதுக்கு தானே வந்தா, ஏன் நீ போனை பார்த்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டா அவரால் அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுது இல்ல. அதாவது அவர் வீட்டுக்குள்ள இருந்து இந்த பண்புகள் கூடிட்டு போனை பாக்குற பழக்க வழக்கங்கள், விளையாட்டுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அவருக்கு அந்த படிப்புல சில பொடியங்களை நான் ஒரு அன்றைக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போறேன், சில குரூப்பா என்ன செய்யறாங்க, ஒரு காட்டுக்குள்ள நிக்கிறாங்க, ஒரு இன்னொரு இடத்துக்குள்ள நிக்கிறாங்க. அவருக்கு ஸ்கூல் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது ஏன் அந்த இது வந்தனா இந்த கொரோனாட ஒரு இதுதான், அந்த அந்த தாக்கத்தால அவங்க வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் படுறாங்க இல்ல. அப்ப நாம என்ன செய்ய, இப்ப இந்த காலங்கள்ல இப்படியான பிரச்சனைகள் கணக்க வந்துட்டு, அப்ப இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இல்லாட்டி இந்த பிரச்சனைகளோட தான் இப்ப வாழ வேண்டிய கட்டமும் வந்துட்டு. அப்ப சில இடங்கள்ல சில மாற்றங்கள் வந்துட்டு, சில குரோதங்கள் வந்துட்டு, சில சண்டைகள் வந்துட்டு, ஸ்கூல்ல இருக்கிற பாடசாலை இடைவிலகல்ற தன்மை கூடிட்டு, அப்ப இதுகளுக்கெல்லாம் நாம என்ன செய்யலாம், இல்லாட்டி இதுல என்ன அணுகுமுறையை செய்யலாம், குடும்பத்துல இருக்கிற வன்முறைகள் கூடிட்டு, அன்றைக்கெல்லாம் ஒரு கணவர் வந்து அடிச்சிருக்கிறாரு, இந்த குளத்துக்குள்ளால வந்து ஒரு வைஃபை வந்து தாட்டி அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இந்த ஒரு இல்லீகல் குடும்பத்துக்குள்ள ஒரு இல்லீகல் அஃபேர்ஸும் கூடிட்டு, இல்லீகலா நடக்க வேண்டிய விஷயங்களும் கூடிட்டு, அப்ப இந்த காலங்கள்ல நாம அவதானமா இருக்க வேண்டிய காலம். உதாரணமா அதுகள் இருந்தாலும் கூட, கோவிட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, அந்த விஷயத்த நாம எவ்வளவு தத்ரூபமா கையாளுறோம், இல்லாட்டி இத நாம உதாரணமா ஒரு பாதிக்கப்பட்ட பிள்ளை உதாரணமா ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொன்னா, ஸ்கூலுக்கு போக இல்ல அப்படின்னு சொல்றது வந்து சில வேளை அவட தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி குடும்பத்தை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அப்ப அதுகளை கொஞ்சம் அவதானமா அல்லது அது சம்பந்தமா ஆராய வேண்டியது உண்மையில கண்டிப்பான விஷயம். அந்த விஷயத்த குடும்பம் சம்பந்தமா அல்லது அவங்களோட இது இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டா, நாம தொடர்ந்து எந்த விஷயத்தையுமே செய்யறது இல்ல, தொடர்ந்து ஒரு விஷயத்த நாம பாக்குறது இல்ல. அப்ப நாம தொடர்ந்து அந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, தொடர்ந்து அந்த விஷயத்த நாம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா, அதாவது ஒப்சர்வேஷன், அதாவது அதுக்கு பிறகு வர்ற நிலைமைகள் எப்படி இருக்குன்னு ஒப்சர்வேஷன் பண்ண வேண்டி இருக்கு. உதாரணமா இப்ப கவர்மெண்ட் சைட்டும் சரி, இல்லாட்டி வேற சைட்டும் சரி, நாம சடனா சில விஷயங்கள்ல செய்யறோம். உதாரணமா ஒரு டியூப்புக்கு காத்து போகுது, ஒரு டயருக்கு காத்து போகுது அப்படின்னா, சடனா நாம அந்த பெச்ச ஒட்டுறோம். ஆனா அது மறுபடியும் போகுதா போகலையா, சொசைட்டிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுல உண்மையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைய உண்மையா கையாள வேண்டியது உண்மையா ஒவ்வொரு ஆளுக்கும் கடமைகள் இருக்கு.
இப்ப குவைடால நான் கேள்விப்பட்டேன் இதுல சேவன முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. என்றாலும் சில விஷயங்களை சேவன்ற நல்லா ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு பொடியன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது அப்படின்னு அவரை பாக்குறேன். அவரு கடைசியில சொல்றாரு, போலீஸ் சொல்லிட்டு இவர் வந்து ஒரு இதுக்குள்ள பாஞ்சிருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்குள்ள பாஞ்சிருக்கிறாரு நைட்டு. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு பார்த்தா அந்த பொடியனை வச்சு ஆறாயிர நேரத்துல அந்த பொடியன் என்ன செய்திருக்கிறாரு, அந்த பொடியனுக்கு உடுப்பு களவெடுக்கிற பழக்கங்கள் இருக்கு. கேர்ள்ஸ் ட்ரெஸ் களவெடுக்கிறது, அதை மிஸ்யூஸ் பண்றது, அப்படியான பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்ப அவரை தண்டனைக்குள்ள கொண்டு வர்றது உண்மையான தீர்வா இருக்காது. உதாரணமா அவங்கட ஸ்கூல்ல போய் பார்த்தா அந்த ஸ்கூல்ல சொல்றாங்க, நீ உடுப்பு களவெடுக்க தானடா போனா. அவருக்கு எவ்வளவு கவுன்சிலிங் சப்போர்ட் கொடுத்தாலும் அந்த சொசைட்டி வந்து அதை ஏற்றுக்கொள்ளுது இல்லை. அந்த சமுதாயம் வந்து அந்த விஷயத்தை கொள்ளுது இல்லை. உதாரணமா நீ அவங்களோட தாய்க்கே தெரியுதுல இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, எங்க போறாரு, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி சின்ன பொடியன், 14 வயசு பொடியன். அவ உண்மையில வந்து கவுன்சிலிங் ரீதியமா சைக்காலஜி ரீதியான இஷ்யூக்களும் இந்த காலங்கள்ல கூடுன மாதிரி இருக்கு. நான் இந்த கொரோனா அந்த காலங்களுக்குள்ள ஒரு முறை ஒரு கேசஸ் ஒன்று நடந்தது. அங்கால சைட்ல என்ன பிரச்சனைன்னா, சொந்த அண்ணன் வந்து தங்கச்சியோட ஒரு சின்ன குட்டி தங்கச்சி, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5ஆம் ஆண்டோ 4ஆம் ஆண்டோ படிக்கிற தங்கச்சி, அவரோட மிஸ்யூஸா நடந்து கொண்டிருக்கிறார். அப்ப அங்க இருந்து கடலை புறகி கொண்டு வந்த அம்மா ஓடி வந்து இவரை திறத்த, அவர் காட்டுக்குள்ள எல்லாம் ஓடி அவரை போலீஸ் தேடி கொண்டு திரிஞ்சது. அப்ப பாருங்க, இப்ப இந்த கோவிட் காலங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்து கூடிட்டு அல்லது வன்முறைகள் கூடிட்டு அதை வந்து பாசிட்டிவா பாக்குறாங்க. அதை வந்து அது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா பாக்குறாங்க. உதாரணமா அதை என்ன செய்யறது, இப்ப டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்றாங்க, அப்படியே மச்சான் நீ ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ணி கேக்குறாங்க. ஸ்கூலுக்கு போனா தான் இவரும் போவாரு. அப்ப இந்த சில இடங்கள்ல பார்த்தா டக்குன்னு ஏர்ன் பண்ணக்கூடிய சில இடங்கள்ல பார்த்தா எல்லார்கிட்டயுமே போன் வந்துச்சு. ஏன்னா அவங்க இருந்த காலங்களை பயன்படுத்தி தொழிலுக்கு போய் அதுக்கு போய் இதுக்கு போய் அந்த போன்களை எடுத்துட்டாங்க. போன்களை எடுத்து போட்டா பேரண்ட்ஸ் இப்ப சூம் மீட்டிங் அதை இதன்னு சொல்லி போட்டு சில என்ன சொல்ற ஒரு மிஸ்யூஸா நடந்து கொள்றாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு 17 வயசு புள்ள அம்மா சொல்றா, எனக்கு எங்க போயிட்டேன்னு தெரியாது, புள்ள எங்க போயிட்டா 5 நாளா நான் தேடி திடீர்னு காணையில ஒரு பொடியனை லவ் பண்ணது, அந்த பொடியனோட சேர்ந்து போயிட்டா அப்படின்னு. அவன் நல்லா படிக்கிற புள்ள. அப்ப இப்படியான இன்டர்வென்ஷன் சில சொசைட்டில அதான் இப்ப எல்லா விஷயத்தையுமே நம்ம சரியான போக்குக்கு அல்லது சரியான வகையில பார்க்க முடியாது. ஆனா நம்மட சமுதாயத்துல சில விஷயங்கள் ஒரு தத்ரூபான விஷயங்கள், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, சிறுவர்கள்ன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த விஷயம் வந்து வேற கலாச்சாரத்துக்கு சரியா இருக்கலாம், வேற கலாச்சாரத்துக்கு, வேற நாடுகளுக்கு, வேற ஊர்களுக்கு சரியா இருக்கலாம். அவ மன்னார்ண்டா மன்னாருக்குள்ள எந்த விஷயத்த நாம செய்யலாம், எந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கலாச்சார பின்னணி ஒன்று. அந்த பின்னணியை சில வேளை உடைக்கிறாங்க அல்லது இது செய்யறாங்க அப்படின்னு சொல்றது உண்மையில ஒரு கேள்விக்குறிதான். அப்ப அந்த விஷயத்துல உண்மையில சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகள், அதாவது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொசைட்டில நடக்கிற விஷயங்களை என்ன செய்யறாங்க, சிலாக்க பெச்சோட்டணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அதாவது அந்த பெச்சை ஃபீல் பண்ணணும், இந்த இப்ப ஓடுனா காணும், இப்ப இருந்துட்டா காணும், இப்ப வாழ்ந்துட்டா காணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா உண்மையில வந்து யதார்த்தம் என்னன்னா அதை பெச்சோட்ட கூடாது, டியூப்பை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதைத்தான் உண்மையான சோசியல் ஒர்க்கும் அப்படித்தானே சொல்லுது. ஒரு ஆளுக்கு வந்து மீனை கொடுக்கறதுக்கு பதிலா மீன் கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்கறது, அதுதான் உண்மையான சோசியல் ஒர்க். அதான் சோசியல் ஒர்க் தான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். அப்ப சொசைட்டில நிறையாக வேலை செய்யறாங்க, ஒவ்வொரு கிராமத்திலையும் வேலை செய்யறாங்க. அந்த வேலைகள் வந்து தங்களுடைய லைஃப கொண்டு நடத்துதா அல்லது இடையில ரொப்பாகுதா அப்படி என்று சொல்றதுல உண்மையில கேள்வி இருக்கு. அப்ப அந்த விஷயத்த ரொப்பாகாம இது என்று சொல்றது வந்து உண்மையில முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயத்த நம்ம கடைபிடிக்க வேண்டியது உண்மையில அது சோசியல் ஒர்க் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். அந்த ப்ரொஃபஷனலா செய்ய வேண்டிய சர்வீஸ் தான் அது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்குரிய இப்ப முதல் வந்து நிறைய அவேர்னஸ் நடந்தது, நிறைய ப்ரோக்ராம்கள் நடந்தது. இப்ப பாடசாலை மட்டத்துக்குள்ள சில டைம்கள்ல அந்த அவேர்னஸ் செய்ய முடியாத கட்டம், ஒரு குறிப்பிட்ட ஆக்களோட தான் ப்ரோக்ராம்களை செய்ய வேண்டிய கட்டம், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்ய இயலாது. நான் சில இடங்கள் பார்த்தா சில இடங்கள் அவேர்னஸால சிலாக்க சொல்றாங்க அவ்வளவு பெர்ஃபெக்டா நடக்குது இல்ல, குறைதுல பார்த்தா. ஆனா நான் எந்த ஒப்சர்வேஷன் படி பார்த்தா அவேர்னஸ் செய்த சில கிராமங்கள் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. அது சில வேளை உடனே வேலை செய்யாம இருக்கலாம், அதாவது உடனே அந்த விஷயத்த வேக் பண்ணாம இருக்கலாம்.
ஆனா வருங்கால சந்ததியினருக்கு அது ஒர்க்கா இருக்கும். ஏன்னா உண்மையில அவேர்னஸ் தான் முக்கியம். அந்த அவேர்னஸ் நாம தகுந்த முறையில உதாரணமா அவேர்னஸ் செய்யறாங்க. நிறைய இடங்கள்ல உண்மையில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாத்த பற்றியும் செய்யறாங்க. அந்த விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சிகள் வந்து உண்மையா பெர்ஃபெக்டா இருக்குதா? பெர்ஃபெக்டா தன்மையா சனம் என்ன யோசிக்கிறாங்க? அதுக்கு சில அவேர்னஸ் நான் நல்லா பார்த்திருக்கிற சில அவேர்னஸ் வந்து அந்த பெர்சன்டேஜ கூட்டுது. அதாவது இப்ப உதாரணமா அல்கஹோலிசம் சம்பந்தமா ஒரு ஆள் அவேர்னஸ் செய்தோம்னா அந்த அவேர்னஸ்ல அல்கஹோலிசம் கூடுது. அந்த அவேர்னஸ் தான நான் எல்லாம் அன்றைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிறேன். ஒரு ஆள் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்யற நேரம் சொல்றாங்க, இதுதான் கஞ்சா, இதுதான் பீடி, இதுதான் தூள், இதுதான் ஐஸ். அப்ப அந்த டைம்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணுமே தெரியாத பொடியன் அந்த அங்க வந்து அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம பார்த்து அட இப்படி எல்லாம் இருக்குதா, நாம ஒருக்கா யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு கேட்டகரிஸும் வந்துட்டு. அப்ப உண்மையில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும். அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுற நேரம் அந்த தொழில்வாண்மையான நபர்களால நடத்தப்படுறது பிரயோசனமா அமையும். அப்ப நான் இதெல்லாம் யோசித்து தான் அந்த விஷயத்தை செயல்படுத்தணும். அப்ப உண்மையில இந்த காலங்கள்ல சரியான கண்டிப்பான காலங்கள் சிலாக்களை அன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டுல அம்மா அந்த அந்த வாசல்ல தொங்கல்ல இருந்து தம்பி வராதீங்க இதுக்குள்ள அப்படி என்று சொல்றாங்க. அப்ப உண்மையில வந்து கோவிட் சம்பந்தமான வடிவான அவேர்னஸ் போயிருக்குதா, இல்லாட்டி இது பிழையான கோணத்துல போகுதா, அல்லது இந்த கோவைட்டுக்கு பிறகு இருக்கிற குழந்தைகள்ன்ற மனப்பாங்க எப்படி இருக்கு? உதாரணமா பார்த்தா இப்ப இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு கோவைடால. சிலாக நேசரியே படிக்கல, சிலாக நேசரிக்கே போகல, ஆனா வந்து முதலாம் ஆண்டு படிக்கிறாங்க. அப்ப இப்ப முதலாம் ஆண்டு படிக்கிற நேரம் இந்த ப்ரீ ஸ்கூல் அந்த முதலாம் ஆண்டு டீச்சர்ஸ், அதாவது முதலாம் ஆண்டுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ் வந்து என்னென்று அவங்களை சமாளிக்க போறாங்க, என்னென்று வந்து அவங்களோட யுத்திகளை பாவிக்க போறாங்க. ஏன்னா அவங்க இங்க இருந்து பிளாங்கா தான் போறாங்க. அப்ப பிளாங்கா போற நேரத்துல இப்ப டீச்சர்ஸ் வந்து அந்த விஷயத்த எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்றதுல உண்மையில கேள்விக்குறிதான். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வெளிநாடுகள்ல இப்ப அபிவிருத்தி அடைந்து வர்ற நாடுகள்ல பார்த்தா சில கன்சீவ் ஆயிடுவாங்க. அதாவது அம்மா கன்சீவ் ஆயிடுவாங்க, மேரி பண்ணி கன்சீவ் ஆனா அந்த கன்சீவான அம்மா என்ன சேனல் பார்க்கணும், என்ன டிவி பார்க்கணும்னு யோசித்து அதுல அது பிக்ஸ் பண்றது கவர்மெண்ட். இந்த மாசத்துல இந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீட்டினுடைய ரிமோட் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட்ட தான் இருக்கு. அப்ப பாருங்க சில நாடுகள்ல பாருங்க எப்படியெல்லாம் அதை இன்வெஸ்ட் பண்றாங்களா. அப்ப நம்மட இலங்கையை பொறுத்தவரையில வந்து ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்றது உண்மையில பெரிய ஒரு தகுதியான இடமா இல்ல, ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா அப்படி இல்லை. அப்ப சில நீங்க கனடாவுல அல்லது வேற ஒரு நாடுகள்ல ஒரு ப்ரீ ஸ்கூல பார்த்தா ஒரு டீச்சர்ஸ் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, ஒரு ஆசிரியர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. அந்த பிஹெச்டி ஊடாகத்தான் அவங்கள ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. உண்மையில சில பின்லாந்து வேற நாடுகள்லயும் பார்த்தா உண்மையில ப்ரீ ஸ்கூல்ல படிப்பிக்கவே முடியாது. உண்மையில நம்மட சட்டத்தின்படியும் ப்ரீ ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க முடியாது, படிப்பிக்க முடியாதுன்னு சொல்றது வந்து நான் சொல்றேன் அந்த நுண்ணியக்கம் பேரியக்கத்தை மட்டும்தான் சொல்லி கொடுக்கலாம் ஒழிய மற்ற வந்து அது எஜுகேஷன் ரீதியான தலையிட முடியாது. அதுதான் நான் ப்ரீ ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் சொல்லுது. ஆனா நாம இப்ப பாருங்களேன், குவைட்டுக்கு பிறகு இந்த காலங்கள் வந்து என்னென்ன அவங்கள மாற்ற போகுது, என்னென்று இருக்க போகுது, அவங்க இதை என்னென்று சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்றதுல உண்மையில கேள்விக்குறி ஒன்று இருக்கு. இப்ப இந்த காலங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் வந்து என்ன செய்ய போறாங்க? இப்ப வளர்ந்த அவங்க 5 இயர்ஸுக்கு பிறகுதான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் தெரியும், அவங்க வளர்த்த விதங்கள் தெரியும். ஏனென்றா நுண்ணியக்கம் பேரியக்கம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாத. நுண்ணியக்கம் பேரியக்கம் என்று சொல்றது நுண்ணியக்கம் கைகளால இத பிணைகிறது, களிமண் விளையாடுறது, மற்றது மண்களை விளையாடுறது அப்படி என்று சொல்றது. பேரியக்கம் என்று சொல்றது பெரிய பெரிய விஷயங்கள், உதாரணமா ஜம்ப் பண்ணி ஒரு விஷயத்தை அடிக்கிறது அல்லது ஜம்ப் பண்ணி அந்த மாங்காய் ஆயிறது எல்லாம் பேரியக்கம் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயத்தை தான் உண்மையில வந்து சொல்லி கொடுக்கணும் ப்ரீ ஸ்கூல். ஆனா ப்ரீ ஸ்கூல்ல இப்ப ப்ரீ ஸ்கூல் நடக்காதால, குவைடால நடக்காதால இப்ப ஸ்கூலுக்கு ஒரு சேலஞ்ச். அதாவது இனி பிரைமரி ஸ்கூலுக்கு எல்லாம் பெரிய சேலஞ்ச், இவங்களை என்னன்னு கொண்டு வந்து நடத்துறது அப்படின்னு சொல்றது. ஏன்னா சில பிள்ளைகள் உண்மையில வந்து எனக்கெல்லாம் நல்லா தெரியும், இப்ப ட்ரைனிங்க்கு கொஞ்சம் இப்ப கிராஜுவேட் எடுபட்டாங்க. அப்ப அந்த கிராஜுவேட்ல கொஞ்சம் பேர் என்ன செய்யறா ஆரம்ப பாடசாலை அதாவது பிரைமரி ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க.
அப்ப எனக்கு தெரிஞ்சு சில ஆசிரியர் வந்து சொல்றாங்க, இவங்கள சமாளிக்க இயலாது, நான் வேலையை விட்டு போறேன். இவங்கள சமாளிக்க இயலாது, நான் வேலையை விட்டு போறேன், என்னால இப்படியெல்லாம் இருக்க இயலாது. என்னடா பாருங்களேன், அவங்களோட ஸ்டாண்டர்ட், ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து வருவாங்க, ஒவ்வொரு பின்னணியில இருந்து வருவாங்க. அப்ப ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து வருவாங்க. சில ஆட்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், சில ஆட்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சிலாக அம்மா வந்து நல்லா ஹைட்னஸா இருப்பாங்க, நல்லா ஒரு பிரகாசமா இருப்பாங்க, சிலாக நல்ல ஸ்டாண்டர்டா பதில் சொல்லுவாங்க. ஆனா எல்லா விஷயத்தையும் சில டைம்கள்ல சில விஷயங்களை சொல்ல முடியாத நிலைமை. அப்ப வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இத நாம குட்டியா எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த விஷயம் வந்து என்ன பெரிய விஷயம். அப்ப அது ஒரு ஸ்கூலுக்கு சேலஞ்ச் தான், பாடசாலைக்கு அல்லது சமூகத்துக்கு ஒரு சேலஞ்ச் தான். இப்ப அடுத்த அடுத்த விஷயம் பார்த்தா, இது ஒரு எடுகேஷன் ரீதியான தலை. அடுத்த விஷயம் பார்த்தா இப்ப அல்கஹோலிசம். அல்கஹோலிசம் பார்த்தா சில இடங்கள்ல வந்து இப்படி ஆக்கெல்லாம் வேலை இல்ல, அது இல்லைன்னு பார்த்தா சில கிராமங்கள்ல வந்து இல்லீகல் அஃபென்ஸ் கூடிட்டு, உதாரணமா கள்ளச்சாராயம் காய்ச்ச வலிக்கிறாங்க, அவங்களே ப்ரிப்பரேஷன் பண்ண வலிக்கிறாங்க, அவங்களே இதை செய்து கள்ளத்தனமா விக்கிறதுக்கு வலிக்கிறாங்க, வேற வேற ஊர்களுக்கு காடினூடாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப அப்படியான இஃபென்ஸும் கூடிட்டு, உதாரணமா மரம் பெற்ற விஷயம், மண் அடிக்கிற விஷயம், ஏன்னா கிராமத்துக்குள்ள எல்லாம் செய்யலாம் தானே. அப்ப அப்படியான விஷயத்த உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அந்த கொரோனா டைம் நல்ல இதுகளா இருந்த டைம் என்ன செய்யறேன்டா, விவசாயத்துக்கு மட்டும்தான் வெளியில போகலாம்னு சொன்னது. சிலாக என்ன செய்தாங்க, பின்னுக்கு சைக்கிள்ல மண்வெட்டியை கட்டிட்டு கடைக்கு போனாக்க இருக்கிறாங்க. மண்வெட்டியை பின்னுக்கு கட்டிட்டு கடைக்கு போனாங்க, இல்லைண்டா போலீஸ் பிடிச்சிருவான். அப்ப பாருங்க மனிதனுடைய மனநிலைகள் எப்படி மாறிட்டு பாருங்க. அப்ப சில ஆட்களுக்கு இருக்க முடியுது இல்ல வீட்டுல, சில ஆட்களுக்கு என்னென்ற இதுக்குள்ளேயே இருக்கிறது, என்னென்று இதுல சமாளிக்கிறது, குடும்பத்தை என்னென்று சமாளிக்கிறது, அப்படியான ஒரு முரண்பாடான தன்மைகளும் உண்மையில கூடிட்டு, அந்த விஷயங்கள்லாம் கூடிட்டு தான் போயிட்டு. ஆனா இதை இப்ப ரொப் அவுட்ஸ் எடுத்துக்கொண்டா, பாடசாலை இடைவிலகல் சம்பந்தமா பார்த்தா உண்மையில இடைவிலகல்லாம் கூடி போயிட்டு. இப்ப உதாரணமா ஓயல் படிக்க வேண்டிய அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் வருது, ஓயல் படிக்க வேண்டிய பொடியன், நல்ல ஸ்டாண்டர்டா படிக்க வேண்டிய பொடியன், அவன் சொல்றான் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு படிக்கிற விருப்பம் இல்லை, எனக்கு என்னைய கொண்டு போய் இதை எனக்கு அவன் சொல்றான் எனக்கு ஒரு மெக்கானிக்க பழக்கி விடுங்க. அப்ப நான் சொன்னேன், அடே ஓயல் முடிச்சு போட்டு அதை செய்டா, இன்னொரு நல்ல ஸ்டாண்டர்டா இருப்பா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப சில சில கல்ச்சரல்ல சில மாற்றம் வந்து, கலாச்சாரத்துல இப்ப பியூனர் எல்லாம் பார்த்தா, இப்ப உதாரணமா அடக்கங்கள் அதுகள்ல எல்லாம் பார்த்தா நிறைய இளங்க ரீதியாகவும் பிரச்சனை வந்தது. உதாரணமா ஊர்களுக்குள்ளேயும் சில சில பிரச்சனைகள் வந்தது. அப்படி இருக்கக்கூடாது, சனம் வரக்கூடாது, சனம் இருக்கக்கூடாது, பிஹெச்டி பெர்மிஷன் எடுத்துக்கலாம், இதை வந்து நிறைய பேர் பார்க்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா போயிட்டு இந்த கொரோனா. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சேலஞ்சா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு உணர்வு ரீதியான மாற்றங்களா. சிலாக பாருங்களேன், எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஐயா சொல்றாரு, ஒரு வயசு போன நபர் சொல்றாரு, 71 வயசு, தம்பி எனக்கு இங்கால போறதுக்கு விடுறான் இல்ல போலீஸ், இங்கால வர்றதுக்கு விடுறான் இல்ல, நான் என்ன டக்குன்னு செத்து போயிடுவேன் போல இருக்கு, என்னைய ஒன்னத்துக்கும் விடுறாங்கல்ல. அப்ப அப்படியான மனப்பாங்கும் கூடிட்டு, மனப்பாங்க கூட்டிட்டு. ஆனா நல்ல விஷயங்கள், இப்ப நல்ல விஷயங்கள் கூடிட்டு கூட இல்லைன்னு பார்த்தா சிலாக அதை பிளஸ்ஸா பயன்படுத்தி கொண்டாங்க. சிலாக வந்து உண்மையில வந்து அந்த அந்த காலங்களை ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்த. உதாரணமா இப்ப எங்கட ஊர்களை எல்லாம் பொறுத்தவரையில கண்டு வைக்கிறதுக்கு வலிக்கிட்டாங்க, கண்டு வைக்கிறதுக்கு, மரக்கறிகளை தாங்களே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, தாங்களே அந்த மரக்கறிக்கான இதுகளை கூட்டிக் கொள்றதுக்கு. இப்ப உதாரணமா நாங்க எங்கேயும் மரக்கறி வாண்ட வேண்டிய அவசியம் இல்லை, என்ற இதுல இருக்கு, என்ற வீட்டுக்கு பின்னாடி நான் கத்தரிக்காய் வெண்டிக்காய் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறேன், முருங்கைக்காய் இருக்கு. அப்படியான ஒரு 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 அந்த ஒரு எஃபெக்ஷனும் ஒரு நல்ல விஷயங்களும் கூடித்தான் போயிடுச்சு. அப்ப அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்கு யதார்த்தமாவே. இப்ப ஒரு நல்ல ஒரு ஒரு பிரச்சனைகள் வர்ற நேரமே, இப்ப கணக்க விஷயங்கள் வரும், ஒரு நல்லது வரும், ஒரு 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 டெவலப்மெண்ட் வர்ற நேரம். உதாரணமா பாருங்க, ஒரு ரோட் டெவலப்மெண்ட் ஒன்று வருது, அந்த ரோட் டெவலப்மெண்ட் வர்ற நேரம் எவ்வளவு விஷயத்தை சமாளிக்க வேண்டி இருக்கு, சில கடைகள் உடப்பட வேண்டி வரும். ஆனா அது நல்லதுக்காண்டி. அதை சில சொசைட்டி என்ன செய்யும், சில சொசைட்டி ஏற்றுக்கொள்ளும், சில சொசைட்டி ஏற்றுக்கொள்ளாது, சில சொசைட்டி அதுக்கான முரண்பாடான கருத்துக்களை சொல்லும், சில சொசைட்டி அது சரி என்று சொல்லும். அப்ப என்ன சொல்றேன்னா, அந்த சொசைட்டியில இருக்கிற ஒரு பிளெக்சிபிலிட்டி தான், ஒரு வளைவு தன்மை தான். நம்ம அந்த சிலாக்க சொல்லுவாங்க, ஓகே ஓகே இது நடந்துட்டு, இது யதார்த்தம் தானே, இது இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சிலாக்க வந்து அதை இது கொண்டு போயிடுவாங்க. ஆனா சில நபர்கள் என்ன செய்வாங்க, அதை முரண்பாடா பார்ப்பாங்க, ஒரு முரண்பாடான விஷயமா பார்ப்பாங்க. அப்ப அந்த விஷயத்த நாம வடிவா, அத வந்து நாம ஒரு தத்ரூபமா ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது கண்டிப்பான. அப்ப இப்ப
பார்த்தா இப்ப உண்மையில அடிப்படை விஷயம் வந்து சிறுவர்கள் தானே. நம்மள அடிப்படை வந்து சிறுவர்கள் தான். இப்ப நாம இப்ப சமூர்த்தி திட்டங்களா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஒரு திட்டங்களா இருக்கலாம். இல்லாட்டி உதாரணமா ஏதாச்சும் உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, சமுர்த்தி எடுத்துக்கொள்ளுங்க. சமுர்த்திய பார்த்தா ஒரு 5 இயர்ஸ் பிளான். அது கவர்ன்மெண்ட் அப்படிதான் ஒரு 5 இயர்ஸ் பிளான். ஒரு 5 வருஷம் வந்து சமுர்த்திய யூஸ் பண்ணி போட்டு, ஒரு பயன்படுத்தி போட்டு, அந்த 5 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு நபருக்கு அத மாற்றணும். ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். ஆனா அந்த வெல்ஃபேர் ஸ்கீமை எத்தனை பேர் மாத்தி இருக்கிறாங்க? மாத்தல தானே. இலங்கையில வந்து யாருமே அத மாத்துறதுக்கு தயாரா இல்ல. அப்ப நம்மட திட்டங்களும் அப்படித்தான் இருக்கு. அப்ப என்ன உண்மையில பிரச்சனை என்னன்னா, இப்ப யதார்த்தமாவே அடிப்படை நோக்கம் என்னன்னா, இப்ப ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தண்ணி இப்ப மோட்டார் பம்ப் குடுக்க போறோம். இப்ப உண்மையில வந்து எங்கட ஒரு ஆபீஸ்ல நடந்த விஷயம் எப்படின்னா, ஒரு அம்மா கேட்டா ஒரு மோட்டார் பம்ப் ஒன்று வேணும். ஒரு மோட்டார் பம்ப் ஒன்று வேணும்னு கேட்டுட்டா, நாங்க என்ன செய்தோம், சரி ஓகே உங்களுக்கு மோட்டார் பம்ப் ஒன்று தர்றோம்னு சொல்லி போட்டு ரூ. 65,000 மோட்டார் பம்ப் வாங்கி குடுத்துட்டோம். குடுத்து போட்டு ஒரு 1 1/2 மாசத்துக்கு பிறகு அவங்களோட வீட்ட போய் பார்க்கிறோம். அந்த வாட்டர் ஃபார்ம் இல்ல. வாட்டர் ஃபார்ம் இல்ல. வாட்டர் ஃபார்ம் என்னன்னு பார்த்தா, அதுக்கு அவட்ட நான் உங்கட்ட சைன் வாங்கி தானே வைக்கணும். நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டு அங்க போய் அனலைஸ் பண்ணி பார்த்தா, வாட்டர் ஃபார்ம் முழங்காவில வித்துட்டான். அப்ப பாருங்க, நம்மட ஸ்கீம பாருங்களேன். அப்ப உண்மையில நாம ஃபீல்டுல இறங்க வேண்டிய தேவை இருக்கு. அதாவது யாரும் கேட்கிறத செய்ய முடியாத தீர்வு இருக்கு. சில சனன் பாருங்களேன், இப்ப காசு தந்தா தான் சில மீட்டிங்க்கு வருவாங்க. காசு தந்தா தான் சில விஷயங்களை செய்வாங்க. அப்ப உடனே என்ன சனம் கேக்குது, என்ன கேக்குது, நீங்க எனக்கு என்ன தருவீங்க, என்ன செய்வீங்க, நாங்க வரணுமா, வந்தா எனக்கு என்ன பிரயோசனம், அப்படித்தான் கேக்குறாங்க ஒழிய யாருமே அதனால வர்ற பயன்களை யாரும் புரிஞ்சு கொள்றாங்க இல்ல. யாருமே புரிஞ்சு கொள்றதுக்கு தயாரும் இல்லை. புரிஞ்சு கொள்றதுக்கு அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பாக்குறதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு திட்டங்கள் கவர்மெண்டோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனமோ அல்லாட்ட அரசு சார்ந்த நிறுவனங்களோ ஒரு திட்டங்களை தீட்டுற நேரம் அல்லது நிர்வகிக்கிற நேரம் வந்து உண்மையில மேலிருந்து கீழ்வாரியா இல்லாம கீழிருந்து மேல்வாரியா அந்த திட்டங்களை கொண்டு போறது பயனளிக்கும். உண்மையான ஒரு நல்ல ஒரு அடிப்படை ஸ்கீமா இருக்கு. அதாவது என்னன்னா, அவங்ககிட்ட இருந்தே அவங்கட இது அதுதான் உண்மையான சோசியல். அவங்களின் ஊடாகவே அவங்களை அபிவிருத்தி செய்யறதுதான் உண்மையான சோசியல். அப்ப என்னன்னா, அப்ப அடிப்படையில கீழே இருந்தே அவங்கள உயரத்துக்கு கொண்டு போகிற அதுதான் நோக்கம். அப்ப இப்ப இந்த கொரோனாக்குள்ள வந்தா இப்ப நிறைய திட்டங்கள் பார்த்தா எனக்கு தெரியும், இந்த ஒரு புயல் ஒன்று வந்தது. ஒரு புயல் ஒன்று கிட்டத்துல வந்தது. அப்ப சில கிராமங்கள் வந்து உண்மையா எல்லாம் எஃபெக்ட் ஆயிட்டாங்க. சில கிராமங்களுக்குள்ள தண்ணி வந்தது. சில கிராமங்கள்ல உண்மையில போட்டுகள் அழிஞ்சு போனது, மிஷின்கள் பழுதா போனது. அப்படி அந்த குவைட்டுக்குள்ளதான், இதுவும் குவைட்டுக்குள்ள நடந்தது. அப்ப அந்த போனா சில வீடுகளை விசிட் பண்ண போறோம். ஒரு பாடசாலையில நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. சனம் பாடசாலையில இருக்கிறாங்க. அவ பாடசாலையில இருந்தா அவ ஜிஎஸ் போய் சொன்னாரு, இப்ப எல்லாம் தண்ணி எல்லாம் பத்தி போயிட்டு நீங்க போய் உங்களோட வீடுகள்ல துப்பராக்கி போட்டு இடுங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற சமுதாயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு ஆளும் போக மாட்டோம். சிலாக பாதிக்கப்பட்டது உண்மைதான். சிலாக வந்து உண்மையில பாதிக்கப்பட்டது உண்மைதான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க போக மாட்டோம். நான் போக மாட்டேன். நான் ஒவ்வொரு ஆளும் சொல்றாங்க, நான் போக மாட்டேன். அதுக்குள்ள இருந்து யார சொல்றாங்க, யாரும் இந்த ஸ்கூலை விட்டு போக கூடாது. நம்மளோட திட்டங்கள் வரமட்டும் யாரும் இந்த ஸ்கூலை விட்டு போக கூடாது. அப்ப பாருங்களேன், அதுக்குள்ள இருந்து ரிமைண்ட் பண்றாங்க. அதை ஒரு பிள்ளையா பாக்குறாங்க. அப்ப சிலாக அவ ஏன் அதுக்காண்டி அப்படி இருந்தாங்க அப்படின்னா, கூடுதலா அந்த உதவிகளை எல்லாரும் பெறணும், எல்லாருக்கும் அந்த உதவி கிடைக்கணும் அப்படி என்ற சனம் யோசி. ஆனா இப்ப கவர்மெண்ட் அவ்வளவு ஸ்கீம்ல இல்லையே, அவளத்தையும் கொடுக்க வேண்டிய ஸ்கீம்லையோ அல்லது அவலத்தையும் இது செய்ய வேண்டிய ஸ்கீம்லயே இல்லையே. அவ்வளவு திட்டங்களை கூட இதுவரைக்குமே இப்ப அழிவுகள் அதுகள் இதுகள்லாம் நடந்தது. எவ்வளவு பேருக்கு பெர்ஃபெக்டா கிடைச்சது, எவ்வளவு பேருக்கு அவங்களோட அழிவுக்கான பொருத்தப்பாடுகள் உடனே கிடைச்சது. அப்ப அதுக்குரிய அரசாங்கம் பிழை என்று சொல்ல முடியாது. அப்படியே பண்புகள் இல்ல. அப்ப சில விஷயங்களை மட்டும்தான் கவர்மெண்ட் ஆள முடியும், சில விஷயங்களை தான் பிரைவேட் ஆள முடியும், சில விஷயங்கள் மட்டும்தான் ஐஎன்ஜிஓ ஆள முடியும், சில விஷயங்கள் மட்டும்தான் என்ஜிஓ ஆள முடியும். அவங்களோட ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அன்றைக்கெல்லாம் ஒரு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இந்த என்ஜிஓஸ் கோஆர்டினேட்டர் மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த என்ஜிஓஸ் கோஆர்டினேட்டர் மீட்டிங்ல சில அமௌண்ட்ஸ போட்டிருக்காங்க. அப்ப ஜிஏ சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு குவைட்டுக்காண்டி கொஞ்சம் பங்குகளை ஒதுக்குங்க. உதாரணமா நீங்க சில இடங்கள்ல போய் பார்த்தா மடங்கள்ல அல்லது ஸ்கூல்ல போனா சில ஸ்கூலுக்கு நிறைய எல்லாமே கிடைக்குது. ஆனா சில பாடசாலைக்கு ஒண்ணுமே கிடைக்குது இல்லை.
அப்ப என்னன்னா இதுகளை வந்து அவதானமா இருக்கணும். யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை, உண்மையான தேவைப்பாடு என்ன, இந்த தேவையை அவங்க கொடுத்தா பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவாங்களா, பயன்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்றதுல அவதானமா இருக்கு. அப்ப அந்த அவதான பாங்க நாம கண்டுபிடிச்சாதான் அப்ப எல்லாருமே உண்மையில எல்லாருமே உதவி செய்யறாங்க. எல்லாருமே இப்ப எல்லா கவர்மெண்டும் உதவி செய்யுது, என்ஜிஓஸும் உதவி செய்யறாங்க, வாலண்டியர் ஆர்கனைசேஷன் உதவி செய்யறாங்க. அன்றைக்கெல்லாம் ஃபாரின்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் சொல்றான், மச்சான் நான் வந்து ஒருத்தனுக்கு கால் இல்லாத ஆளுக்கு கால் ஒன்று இதுக்கு செய்யறக்காண்டி நான் காசு அனுப்புனேன் மச்சான். அவன் கால் போட்டுட்ட மட்டும் தான் சொன்னான் எனக்கு. ஆனா அந்த ஐயாக்கு நான் இப்ப கோல் அடிச்சு கேட்ட மச்சான் காலை குடுக்கலடா, போனை ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்ப பாருங்களேன், அப்ப இந்த காலங்கள்ல சில உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் வந்து பெர்ஃபெக்டா அந்த நபர்களுக்கு போகுதா, இல்லாட்டி படிமானமா போகுதா, இல்லாட்டி இன்னொரு ஆள் மூலம் மாற்றமாயி போற நேரம் அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சு போகுதா அப்படின்னு சொல்றதுல உண்மையில அவதானமா இருக்கு. அப்ப இதுகெல்லாம் முக்கியம் தான். குவைத் காலங்கள்ல நிறைய உதவிகள் கிடைச்சது. ஆனா என்னதான் உதவி கிடைச்சதை விட உதவிக்கு இடையில நின்று வாழ்ந்தாக்க நிறைய பேரா இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அவதானம். உண்மையில சொசைட்டிக்கு ஒரு விஷயத்த செய்யற நேரம் அந்த விஷயத்த உண்மையில சொசைட்டிக்கு போய் சேருதா, அல்லது சமூகத்துல இருக்கிற நபர்கள் அந்த விஷயத்தால பிரயோசனப்பட்டாங்களா, அல்லது அந்த விஷயத்தால அவங்களுக்கு லாபம் கிடைச்சுதா, அதால அபிவிருத்தி அடைஞ்சாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது முக்கியம். ஒரு உதவிகள் கொடுக்கிற நேரமோ அல்லது குவைட்டுக்காண்டியோ அல்லது இயற்கையான அனர்த்தங்கள் வர்ற நேரமோ அது கொடுக்க வேண்டியது முக்கியம். அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இந்த குவைடால நிறைய குடும்ப பிரச்சனைகள் கூடிட்டு, வன்முறைகள் கூடிட்டு, அத சிலாக டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்க. சிலாக நிறைய பேர் இப்ப உதாரணமா பார்த்தா சில இடங்கள்ல எங்களை ஈச்சலவக்க சன்னார்கள்ல பார்த்தா நிறைய பிள்ளைகள்ற அம்மாமார் வந்து இங்க சவுதி அரேபியா அங்க இருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு தங்கச்சி சொல்றா, அண்ணா நான் இறந்துடலாம் போல இருக்கேன்னா, அம்மா வர்றம்னு சொல்லி 4 வருஷம் ஆயிட்டு, 5 வருஷம் ஆயிட்டு, இன்னும் அம்மா வர இல்லை. ஒரு ஐயா வந்து சொல்றா, இவளுக்கு பேர்த் சர்டிபிகேட் இல்ல, இன்னும் கொரோனாவால பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்தா வர்றம்னு சொன்ன அம்மா ஒன்னும் வர இல்லை. அவளுக்கு படிப்பு இல்ல, ஸ்காலர்ஷிப் எழுத முடியாது, இவளை பாடசாலைக்கு இணைக்கிறாங்க இல்ல, இவர் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு அப்படி என்று சொல்ற பிரச்சனைகள், இஷ்யூஸ் வந்து கூடிக்கொண்டேதான் இருக்கு. அதுவும் இந்த காலங்கள்ல வந்து உண்மையில இன்னும் மேலும் கூடுன மாதிரி நான் யோசிக்கிறேன். என்னுடைய அடிப்படையில நான் வேலை செய்யற பாங்கள் அடிப்படையில எனக்கெல்லாம் நல்லா தெரியும். கிட்டத்துல ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து ஒரு அபியூஸ் ஒன்று நடந்தது. ஒரு 14 வயசு புள்ள அம்மா வெளிநாட்டுக்கு இந்த கொய்டால பிந்து போயிட்டா. பக்கத்து ஐயா 65 கிட்ட, அவர் 14 வயசு, ஐயாக்கு வந்து 65 வயசு, அப்பாட ஃப்ரெண்ட் வந்து அபியூஸ் பண்ணிட்டு போயிட்டார். அப்ப இப்படியான காலங்கள் அந்த வீடுகளுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற எஃபெக்ஷன் கூடிட்டு, இடைவெளிகள் இதுகள் ஒண்ணும் இல்ல, அப்பா இல்லாத டைம்கள்ல பிள்ளைய மிஸ்யூஸ் பண்ண வலிக்கிறாங்க. அப்ப இப்படியான பிரச்சனைகள், குடும்ப வன்முறைகள் எல்லாம் கூடித்தான் போயிட்டு. அதுகளை இது செய்யறதுக்கு உண்மையில சமூகத்துக்குள்ள இறங்கி என்ஜிஓவும் சரி, இல்லாட்டி ஐஎன்ஜிஓவும் சரி, இல்லாட்டி கவர்மெண்ட் செக்டாரும் சரி, இறங்கி வேலை செய்ய வேண்டியது உண்மையில கடமை, ஒவ்வொரு ஆள்ற பொறுப்பு. அப்படி இல்லாட்டி நம்மளுடைய சமுதாயம் வேற கலாச்சாரங்களை பின்பற்ற இதுகளா போயிடும். இப்ப நிறைய கலாச்சார சீரழிவுகளை கொண்டு வந்து போனதா போயிடும். இப்ப உதாரணமா ரிலிஜன் வைஸா சில தலையீடுகள் இருக்கு. இவ்வளவு இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல் இவ்வளவு பேரோட தான் மாஸ் வைக்கலாம், இவ்வளவு பேரோட தான் ஒரு கோயிலுக்கு வரலாம், இவ்வளவு பேரோட தான் இந்த இடத்துக்கு போகலாம், அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் நேஷனும் வந்துச்சு. இப்ப சில நபர்கள் என்ன செய்வாங்க, அந்த கொண்ட்ரோலை வந்து சில நபர்கள் தாங்கி கொள்ளுவாங்க. ரைட், இப்படித்தான், இது கொரோனா, இது கோவாய், இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இந்த டைம்ல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது சிலாக்க பழகி கொண்டுட்டாங்க. ஆனா மேக்சிமம் சில நபர்கள் அதை பழக இல்லை, அது பழக்கத்துல ஒன்னும் வர இல்லை. இப்ப வந்தா தான் அந்த சொசைட்டி ஒரு பிளெக்சிபிளா போய்கொண்டிருக்கும். அதை சிலாக ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. உதாரணமா புதுசா மாஸ்க் போட வேண்டியிருக்கு, சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, இதுகளை ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை இருக்கு, புதுசா சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் உண்மையா அவதானமா இருக்கு. அப்ப உண்மையில வந்து இந்த கோவிட்டுக்கு பிறகு நம்மளுடைய சமுதாயம் வேற ஒரு கோணத்துல சரிப்பிழைக்கு அப்பால வேற ஒரு கோணத்துல அல்லது வேற ஒரு பாங்குல பயணிக்குது அப்படி என்று சொல்றதுல ஐயப்பாடு இல்லை. அது சரி பிழைக்கு அப்பால சில விஷயங்களை சரி என்று சொல்லுவாங்க, சில விஷயங்களை பிழை என்று சொல்லுவாங்க.
ஆனா அது சில சமுதாயத்துக்கு சரியா இருக்கலாம், சில சமுதாயத்துக்கு பிள்ளையா இருக்கலாம். அப்ப நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. உதாரணமா அன்றைக்கெல்லாம் எடுக்கிற இந்தியாவுல ஒரு ஜூம் மீட்டிங், இந்தியாவுல இருந்து ஒரு ஆள் எனக்கு சொல்லுது, இந்தியாவுல இருக்கிறதுக்கு நான் சாகலாம் போல இருக்கு. நான் வர்றதுக்கு வலிக்கிட்டேன், உடுப்பெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டேன், எல்லாம் செய்துட்டேன். இந்த பிளைட் அடுத்த நாள் அந்த கொரோனா வந்துச்சு. எந்த பேர்த் சர்டிபிகேட் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் அங்க வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லாம போயிடுச்சு. அப்ப எல்லாமே பிரச்சனைகளா தான் இருக்கு. அப்ப சிலாக்காத பிரச்சனைகளையும் சமாளிச்சு இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல அவதானமா இருக்கிறாங்க. ஆனா பல பேர் வந்து சில இதுகளை சமாளிக்கிறாங்க இல்ல, அது வாழ்ந்து அப்படி பாக்குறாங்க இல்ல. சிலாக அன்றைக்கெல்லாம் ஒரு பொலிசனை கோலடி சொல்லிட்டு அடிச்சு போட்டாங்க வீட்டுக்குள்ள, அம்மாவையும் வைஃபையும் பிள்ளைகளையும் அடிச்சு போட்டாங்க அப்படின்னு. அங்க போய் பார்த்தா அது முரண்பாடு. அவரு வேற எங்கேயோ வேலை செய்தவர், அவர் இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள வந்து இருக்கிற நேரங்கள்ல நிறைய முரண்பாடுகள் வலிக்குது. அவங்களோட சேர்ந்திருந்து பழக்கங்கள் இல்ல, 3 நாள் 4 நாளைக்கு மேல இருந்த இதுகள் இல்ல. அப்ப அது ஒரு முரண்பாடு. அப்ப இதுகளெல்லாம் உண்மையா கவனிக்கணும். நாம சும்மா குவைடால மட்டுமில்ல, இயற்கை அனர்த்தங்கள் வந்த பிறகு அது பெரிய விளைவுகளை கொண்டு வந்துடும் சொசைட்டி சமூகத்துல. அது நல்ல விளைவுகளோ, நல்ல விளைவுகளும் சில வேலை கொண்டு வரும். கோஆர்டினேஷனா வேலை செய்ய வலிக்கிடுவாங்க, குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல பிளானை எடுக்கும். ஆனா பிழையான முடிவுகளையும் இந்த இயற்கை அழிவுகள் சில வேலைகளை கொண்டு வரும். அப்ப அதுகளை நாம கண்ட்ரோல் பண்ணி அதுகளை ஒரு நல்ல முறையில அதுகளை நல்ல இதுகளை ஆக்குறது வந்து உண்மையில நமக்கு பிரியோசனமா அமையும் அப்படி என்று சொல்றதுலதான் என்னுடைய இதுகள். அப்ப நான் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தரா இப்ப முதல் வந்து டேர்ன் இருந்தது, ஒவ்வொரு கிழமைக்கு ஒருங்க இந்த நாள் தான் வரணும்னு. ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லை. நாங்க எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு முறையும் ஆபீஸ் போறோம், ஒவ்வொரு ஃபீல்டுக்கு போறோம், எல்லா இடங்களுக்கும் போறோம். ஆனா அது கைகளை இது செய்து கொள்றோம். அது இப்ப பழக்கமா போயிட்டு சில விஷயம். கண்டிப்பா கை கழுவணும், கண்டிப்பா மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்ற. உண்மையில வந்து ஹெல்த் சர்வீஸ், அதாவது இலங்கையில இருக்கிற ஹெல்த் சர்வீஸ் சொல்லி இருக்கிறாங்க, இப்ப ஆஸ்மா வியாதிகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஏனென்று பார்த்தா மாஸ்கிட போடுறதால விளைவுகள். அப்ப உண்மையில நல்ல விளைவுகளையும் சில விஷயங்கள் கொண்டு வருகிறதுதான், அதை ஏற்றுக்கொள்றாங்க. இவ சில விஷயங்களை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா பல விஷயங்களை சொசைட்டியே ஏற்றுக்கொள்ளுது இல்லை. இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்றதுல அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ற தன்மையில அவங்க இல்லை. அப்ப சமுதாயம் வந்து இப்ப சிலாக சொல்லுவாங்க, சமூகம் போற போக்கு சரியில்லை, சமுதாயம் போற வழிகள் சரியில்லைன்னு பார்த்தா நாம போற வழி சரியில்லை. அதனாலதான் சமுதாயமும் இப்படி போகுது. ஏண்டா சமுதாயத்தின் அடிப்படை அழகு ஒரு தனி மனிதன், குடும்பம். அப்ப அந்த அழகு அல்லது ஒரு தனி மனிதன் எப்ப பிழையா போறோமோ அப்ப சமுதாயமும் பிழையாதான் போய்கொண்டிருக்கும். அப்ப அதுகளை இந்த காலங்கள்ல வந்து பார்க்க வேண்டியதும், இந்த காலங்கள்ல அதுகளை வடிவா ஒரு அவதானிக்க வேண்டியதும், சும்மா ஏனோதான அந்த விஷயங்களை எல்லா விஷயத்தையும் செய்யாம அந்த செய்யற நேரங்களை பெர்ஃபெக்டா ஒரு தொடர்தன்மையோட செய்யறது வந்து உண்மையா பயனளிக்கும் அப்படின்னு சொல்றதுலதான் நான் யோசிக்கிறேன். அப்ப இது சம்பந்தமா நீங்க ஏதும் கேள்விகள் கேட்கணும்டா? இப்ப இது இவ்வளவு நேரம் கதைச்சிருக்கிறேன், இது சம்பந்தமா ஏதும் கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுண்டா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்ச ஆன்சரை நான் சொல்லுவேன். ஹலோ, மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். உங்களோட மியூட் பண்ணியிருக்கும், உங்களோட சாரி ஒன் பண்ணிட்டு உங்களோட மைக்கை ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். வணக்கம். நான் வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து சுவாமிஜி சரகண பவானந்தா. கேக்குதா துஷ்யந்தன்? கேக்குது. எஸ், எல்லாருக்கும் கேக்குதா? எஸ், எல்லாரும் கேக்குது. இப்போ ஐ ஹாவ் டு இன்ட்ரெஸ்ட். எனக்கு ரொம்ப என்னுடைய தேசம் தொடர்பாக எனக்கு ரொம்ப மரியாதையும், என்னுடைய சமூகம் தொடர்பாக எனக்கு ரொம்ப ஆர்வமும் இருக்கிறபடினால நான் இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். இப்போ அவர் தம்பி அமல்